ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நடக்கும் சில சூழ்நிலைகள் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதனை நான் நன்கு அறிவேன். இருந்தாலும் அதை மாற்ற நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. எதை மாற்றிக்கொள்ள உன்னால் முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இதுதான் உனக்கு வெற்றியையும் தரும் என்பதனை புரிந்து செயல்படு. என் பிள்ளையை, மற்றவர்களுக்கு நீ விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே நீ காட்டு. உணராதவர்களிடம் காட்டி காயப்படுவது நீயாகத்தான் இருப்பாய் என்பதனை உணர்ந்து கொள். எத்தனை பேர் உன்னை எதிர்க்க வந்தாலும், 1000 பேர் கூட ஆனாலும் சரி, எதிர்த்து நில். ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே. கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே உனக்கு மிஞ்சும். உன் மனசில் எந்த பாரமும் வச்சுக்காம உன்னோட வாழ்க்கையை சிறப்பாக நடத்திக்கிட்டே இரு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்குது. அதை அப்படியே ஏற்றுக்க. இப்படி தான் இருக்கணும்னு யாருக்கும் நீ கட்டளைலாம் போட வேண்டாம். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத. உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேளு. நான் நிச்சயமாக உனக்காக ஓடி வந்து உதவி செய்வேன். நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே இரு. உன்னை உயர்த்திக்கொள். உன்னோட தகுதியை வளர்த்துக்கொள். யாருக்கும் உன்னோட அறிவுரைகளை கொடுக்க வேண்டாம். யாரும் உன்னோட அறிவுரைகளை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அறிவுரைகள் யாவும் கேட்கும்போது கசப்பாக தான் இருக்கும். ஆனால் தேவைப்படும் போது அந்த சமயத்தில் இனிப்பாக இருக்கும். உனக்கு நிச்சயம் அது உதவும். முடிந்தவரை உன் காதில் விழும் அறிவுரைகளை உள்வாங்கிக்கொள். அதனை உன் வாழ்வினில் பயன்படுத்தினால் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினைச்சு நீ ஏதோ தவறு செஞ்சிட்ட மாதிரி யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக்க வேண்டாம். உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைச்சது உன்னோட தவறு தானே. உன்னோட வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோருமே வழிபோக்கர்கள் தான்றதை இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கிட்ட இல்லையா? இதை உன்னோட வாழ்வின் இறுதி நாள் வர புரிஞ்சு செயல்படு. உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டும்தான். உனக்கு துணையாக நான் எப்போவுமே இருப்பேன். இதை நீ என்றுமே மறக்காத. உண்மையாக உன் மேலே யார் அக்கறை வச்சு அன்பு காட்டுறாங்களோ அதுதான் உண்மையான அன்பு. அன்பும் அக்கறையும் இணை பிரியாதவை. எங்கு அக்கறை இருக்கிறதோ அங்கு தான் உண்மையான அன்பு இருக்கும். இந்த மாதிரி அக்கறை காட்டி உன் மேலே அன்பாக இருக்கிற உன்னை விட்டு பிரிஞ்சு போன உயிரான உறவு உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அதிசயத்தை நீயும் பார்க்கத்தான் போகிற. அந்த உயிரான உறவு உனக்காக வாழ ஏங்கிக்கிட்டு இருக்க. ஏற்றுக்க. ஆனால் அவங்கள நம்பாத. பல காயங்கள் பட்டு பல அவமானங்கள் பட்ட உனக்கு யாரையும் நம்ப வேண்டாம். ஒவ்வொரு நொடியும் நீ செய்கிற எந்த குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றத்துக்கான தண்டனையை அந்த பொழுதை ஏற்றுக்க. ஏன்னா செய்யும் குற்றத்திற்கு அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் தண்டனைகள் கடுமையாகி கொண்டே இருக்கும் என்பதுதான் அர்த்தம். அதனால் புதிதாக எந்த ஒரு கர்மவினையும் நீ சேர்த்துக்கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தோட பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஒரு பெரிய மாற்றத்தை என்னிடத்துல நீ வேண்டி கேட்ட இல்லையா? அந்த மாற்றம் இன்னும் 1 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த மாற்றம் உன்னோட வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக இருக்க போகுது. இதை கண்டு அதிசயிக்க வேண்டாம். சந்தோஷமும் பட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் சம மனநிலையில் ஏற்றுக்க பழகிக்க. அதுதான் உனக்கு நல்லது. ஒருவேளை நீ எதிர்பார்க்கிற பாசம் ஒரு இடத்துல தடைப்பட்டு இருந்தா அதனால் ஏற்படுற வலி அதிகம்தான். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்தி அது மிகவும் கடினமான விஷயந்தான், எனக்கு புரியுறது. ஆனால் இதுதானே நிரந்தரம். நீயும் உன் குடும்பமும் என் பாதுகாப்பில் தான் உள்ளீர்கள். அதனால் எதற்காகவும் அஞ்ச வேண்டாம். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள். அன்பும் சிரிப்பும் உன் வாழ்வினில் இன்றிலிருந்து மிகுதியாக இருக்கட்டும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.